ஒரு அல்லேலூயா. வாழை குலத்தில் தேவ மகிமை இறங்குவதாக. அல்லேலூயா. மறுபடியும் உங்களை பார்க்கறதுல சந்தோஷம் அடைகிறேன். கூட்டத்தின் முடிவில் உங்களுக்கு ஆகாரம் உண்டு, பெற்றுக்கொள்ளுங்கள். நான் எப்பவும் சொல்லுகிறது தான், அந்த ஆகாரத்தை வாங்கி அதை ஜெபம் பண்ணி ஆசீர்வதிங்க. அதை சமைத்த கரங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், அதற்காக பிரயாசப்பட்ட குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். எல்லாம் சகலமும் அவருடைய மேன்மைக்காக தான். அதனால் அந்த சாப்பாட்டு விஷயத்தில் கூட தேவநாமம் மகிமைப்படட்டும். அதே போல் அடுத்த மாதம் நம்முடைய பாண்டிச்சேரி கூடுகை மறுபடியும் 2ஆம் தேதியே வருகிறது. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம் இல்லை? இந்த மாதத்தில் என்னென்ன எப்படி இருக்கோ அதெல்லாம் அடுத்த மாதத்துலேயும் அப்படி அப்படியே இருக்குது. நான் இன்றைக்கி தான் கொஞ்சம் கேலண்டர் எடுத்து பார்த்தேன். அடுத்த மாதமும் 2ஆம் தேதி தான் பாண்டிச்சேரி. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வேலூரில் எங்களுடைய மாதாந்திர கூடுகை உண்டு. 21ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூடுகை உண்டு. மறுபடியும் அதே 24ஆம் தேதி சென்னையில் மாதாந்திர கூடுகை உண்டு. அது என்னமோ தெரியல, இந்த மாதத்துக்கு அடுத்த மாதம் அப்படியே டிட்டோ மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அடுத்த மாதம் தவறாமல் வந்துருங்க. 2ஆம் தேதி மறுபடியும் இதே இடத்துல கூடுகை நடக்கும். கர்த்தர் நமக்கு இடங்களை தருவார் சீக்கிரத்தில். அல்லேலூயா. கடந்த மாதத்தில் வந்ததை விட இந்த மாதத்தில் அநேக புதிய முகங்களை நான் பார்க்கிறேன். நான் என் கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷப்படுகிறேன். கடந்த மாதம் வந்தவங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் புதிதாய் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் இன்னும் ரொம்ப ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. மாலை நேரத்தில் இயேசு மலையை விட்டு இறங்கினாராம். வந்த எல்லாரையும் இயேசு ஆசீர்வதித்தார், சொஸ்தமாக்கினார், விடுவித்தார், அவர்களோடு பேசினார், சீஷர்களை தனிமைப்படுத்தி நிறைய கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு இயேசு வந்திருக்கிறார், எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கணுமோ கற்றுக் கொடுப்பார், விடுவிக்க வேண்டியதில் விடுதலை கொடுப்பார், நமக்கு எங்கே வாழ்க்கை தேவையோ வாழ வைப்பார். அல்லேலூயா. இப்போது இந்த தேவ செய்திக்காக மாத்திரம் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று இந்த வார்த்தையின் நேரத்தில் மனுஷர்களை பார்க்கிலும் சகல மேன்மை பொருந்தினவர்களை பார்க்கிலும் மேன்மை பொருந்தின இயேசு உள்ளே வருகிறார். எனக்கு எத்தனை பேர் கண்களை மூடி நல்ல தகப்பனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னைக்கு சர்வ வல்லவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்படிக்கு வந்திருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சத்தம் நம்மை திருப்திப்படுத்துவது இல்லை, ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய சத்தம், காதேஸ் வனாந்திரங்களை அதிர பண்ணுகிற சத்தம், பெண்மான்களை ஈன பண்ணுகிற வல்லமையுள்ள சத்தம் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் நம்முடைய செவிகளில் தொனிக்கும்படிக்கு இன்னைக்கு எத்தனை பேர் வாய்களை திறந்து இன்னைக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிற இந்த நேரம் மகிமை இந்த ஸ்தலத்தை நிரப்புவதாக. மகிமையின் ராஜா இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் உட்பிரவேசிப்பீராக. இந்த பலிபீடத்தில் இயேசு எழுந்தருளுவீராக. இன்னைக்கு நீங்கள் கேட்கிற இந்த நேரம் இந்த ஸ்தலம் முழுவதும் தேவ மகிமை இறங்குவதாக. இந்த ஸ்தலம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்புவதாக. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் நாங்கள் உம்மை பார்க்க வந்திருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, எங்கள் தாகம் தீர்க்கும்படிக்கு நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. இப்போ நம்ம கேட்க போகிற ஆண்டவரே, எங்களை நினச்சிருங்க, எங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சிருங்க, எங்கள் ஊழியத்தை கொஞ்சம் நினச்சிருங்க. நாங்கள் என்ன தேவையின் மத்தியில் உள்ளே வந்திருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீங்களப்பா. மனுஷன் எங்களை நினைக்க வேண்டாம், ஊழியர்கள் எங்களை நினைக்க வேண்டாம். எங்களை உலகம் தோற்றத்திற்கு முன்பே உருவாக்கினவர், அன்றைக்கே எங்கள் மேலே கண் வைத்த தேவன். இன்னைக்கு எங்களை கொஞ்சம் நினச்சிருங்கப்பா, இன்னைக்கு எங்களை கொஞ்சம் நினச்சிருங்கப்பா. நீங்கள் வாயை திறந்து கேட்க மாட்டீங்களா? ஆண்டவரே, எங்களை கொஞ்சம் நினச்சிருங்க. மனுஷனை நினச்சிருங்கன்னு கேட்டால் மறந்து போயிடுவாங்க. அவர்களை எந்நேரமும் நினைக்க முடியாது. ஒரு கட்டத்தில் மறந்து போவார்கள். நீங்கள் செய்த நன்மைகளை மறந்து போவார்கள். ஆனால் அவரை நோக்கி என்னை நினச்சிருங்கன்னு கேட்டுட்டா கண்ணை வச்சிருவாரு. நினச்சிருங்கன்னு கேட்டால் பக்கத்துலேயே இறங்கிடுவார். இப்போ எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னை நினச்சிருங்க,
என் பலவீனத்தை நினச்சிருங்க, என் போராட்டத்தை நினச்சிருங்க, என் வீட்டின் தேவைகளை நினச்சிருங்க. இங்கே இந்த ஸ்தலத்தை விட்டு நான் புறப்பட்டு போகிறதுக்குள்ள என்னை நினைக்கிறவர் யார் என்பதை நான் கண்டு கொள்ளும்படிக்கு, என் மேல் கண் வைத்தவர் யார் என்பதை கண்டு கொள்ளும்படிக்கு இன்னைக்கு என்னை கொஞ்சம் நினச்சிருங்க ஆண்டவரே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினச்சிடுங்க. சொல்லலாமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினச்சிடுங்க. நீங்க நினச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? சொல்லுங்க. நீங்க நினச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினச்சிடுங்க. முடியுமான கைகளை உயர்த்தி இன்னைக்கு வானம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள கர்த்தரால குனிந்து இன்னைக்கு நீதிமானாகிய உன்னை, இன்னைக்கு அவரை தேடி வந்திருக்கிற உங்களை அவர் நினைக்கும்படிக்கு, இன்னைக்கு உன் வீட்டை நினைக்கும்படிக்கு, உன் பிள்ளைகளை நினைக்கும்படிக்கு, மாற்றமே இல்லைன்னு சொன்னிய சகோதரி, உன்னை நினைக்கும்படிக்கு இயேசு தாழ குனிந்து பார்க்கிறார். நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். சொல்லுங்க. மறந்து வாழ்ந்தவன் நான், எது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், எதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விடிகாதே. நீங்க இல்லாம என் உலகம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி விழிகாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினச்சிடுங்க. மறுபடியும் தேவகுமாரா என்ன நினச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினச்சிடுங்க. நான் இன்றைக்கு சொல்லுவேன், அவர் நம்மளை நினச்சிட்டா போதும், அவர் நம்ம வீட்டை நினச்சிட்டா போதும், அவர் உங்கள் பிள்ளைங்களை கொஞ்சம் நினச்சிட்டா போதும், இந்த கனமான ஊழியத்தை அவர் நினச்சிட்டா மட்டும் போதும். அவர் ஆசீர்வதிச்சிருவார், அவர் நம்மை உயர்த்திடுவார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நினைக்க ஒரு ஆள் இல்லைல்ல, உன் பலவீனத்தில் உன்னை நினைக்க, நீ தனித்து நிற்கும்போது உன்னை நினைக்க, உன் சூழ்நிலைகள் மாறலன்னு சொல்லி உள்ள நிற்கிற என் அன்பு சகோதரி, உன்னோடு தான் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். உன் சூழ்நிலை மாறலன்னு தானே சொல்லி உள்ள வந்த உன்னை நினைக்க இயேசு இன்னைக்கு இங்கே பலிபீடத்தில் எழுந்தருளி இருக்கிறார். உங்களையும் என்னையும் நினைக்கும்படிக்கு, இந்த சர்வதேச ஊழியத்தை நினைக்கும்படிக்கு, உங்கள் ஊழியத்தை நினைக்கும்படிக்கு அவர் இன்னைக்கு எழுந்தருளி இருக்கிறார். இப்போ ஆவியானவர் கேட்க சொல்லுகிறாரு, உண்மையாகவே என் பிள்ளைய நான் நினச்சிட்டா எல்லாத்தையும் மாற்றிடுவேன். ஆனால் என் பிள்ளை மறுபடியும் என்னை கேட்கட்டுமே,
மறுபடியும் என் பிள்ளை கேட்கட்டுமே. இப்போ எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் இன்னைக்கு ஒரு தேவையோடு தான் உள்ள வந்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாலை நேரம் தேவ பிரசன்னம் இந்த ஸ்தலத்தை நிரப்பட்டும். அன்னைக்கு சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணின பொழுது இறங்கின தேவ மகிமை, நாங்கள் கடந்த மாதம் இதை பிரதிஷ்டை செய்தோமே, இன்னைக்கு எங்கள் தேவன் இங்கே ஒரு மகிமையை ஊற்றுவீராக. எத்தனை பேர் கேட்க போறீங்க, என்ன நினைச்சிருங்க, என்ன நினைச்சிருங்க, என் ஊழியத்தை நினைச்சிருங்க, வாழ்க்கையை நினைச்சிருங்க, என் வாழ்க்கை தனிமையில நிற்கிறேனே, என்ன கொஞ்சம் நினைச்சிருங்க. இப்ப கடைசியாய் சேர்ந்து சொல்லலாமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி, இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. மறுபடியும் நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுகிற இந்த நேரம், நீங்க அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரம், சர்வ வல்லவருடைய கண்ணு, சர்வ வல்லவருடைய கண்ணு, பூமி எங்கிலும் உலாவுகிற அவருடைய கண்ணு, நீங்கள் அறிக்கை செய்கிற இந்த நேரம், என் மகன் என்ன கேட்டுட்டா, என் மகன் என்ன கேட்டுட்டா, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்கன்னு கேட்டுட்டான்னு உலாவி 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 அவர் அன்னைக்கு ஆகாருக்காக ஒரு ஊற்றை திறந்தது உண்மையானா, நீங்களும் பிழைத்திருக்கும் படிக்கு, நீங்க வாழ்ந்திருக்கும் படிக்கு, ஊழியத்தில் பெருகி இருக்கும் படிக்கு, இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் ஒரு ஊற்றை கட்டளையிடுவாராக. போவேன் நான் தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தகப்பனே, இன்னைக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம், எங்கள் பரம தகப்பன் செவி கொடுத்து நீர் கேட்டிருக்கிறீர். எங்களை நினைத்தவர் இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறீர். உமது வார்த்தையை எங்கள் மேலே வைத்து ஆசீர்வதிக்க போகிறீர். எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். ஜீவனுள்ள வார்த்தைகளை இன்னைக்கு நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும். ஒரு விசையாய் என்னையும் இந்த பலிபீடத்தின் அக்கினியில் நான் வைக்கிறேன். என் சுயம் சாம்பலாக ஆவியானவர் இன்னைக்கு பேசுவீராக. நீர் பெருக நாங்கள் சிறுக. ஆமே ஆமே. உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த மாலை நேரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை நான் வெகு சுருக்கமாய் நான் பேசி முடிக்க போகிறேன். நல்ல ஒரு ஆராதனை, நான் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் தான் பாடுனீங்க, கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டேன், இனி கலங்கவே மாட்டேன். அல்லேலூயா. வச்சுட்டிங்களா? வச்சுருக்கீங்களா இல்லையா? கொஞ்சம் ஸ்டாக்கு இருதயத்தில் பேலன்ஸ் வச்சுருக்கேன் பிரதர்ன்ற மாதிரி இருக்குங்க. அல்லேலூயா. வச்சுட்டிங்களா இல்லையா? இப்போ உங்கள் பாரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, இப்போ அவர் பதிலுக்கு உங்ககிட்ட ஒன்று கொடுத்து அனுப்பணும்ல.
திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. இன்னும் சத்தம் அவர் அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் ஒவ்வொரு பக்கமாய் நான் வந்து கை குலுக்கி சொல்லுவேன், இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் தரப்போகிறார். இயேசு ஊழியத்தில் இளைப்பாறுதல் தரப்போகிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் தரப்போகிறார். மாறாத உங்கள் சரீர பலவீனத்திலையும் இயேசு இளைப்பாறுதல் தரப்போகிறார். கொஞ்சம் இப்படி புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? என் இயேசு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தரப்போகிறார். மன நிம்மதியை எங்கே தேடினாலும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாம் 1000 ஊழியர்களை சந்திக்கலாம், எத்தனை மேன்மை பொருந்தினவர்களை பார்க்கலாம், நம் அருகே இருக்கிற நேசிக்கிறவர்களை நாம் தேடலாம். இயேசு சொல்லுவார், அவங்க உன்னை சந்தோஷப்படுத்தலாம், அவங்க உன் கூட கஷ்டத்தில் கூட இருக்கலாம், ஆனால் மன நிம்மதியை மட்டும் அவங்க போயிட்டா நீ தேடுவ. நீங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருந்த வார்த்தையை கேட்குற வரைக்கும் நல்லா இருந்துச்சு பிரதர். வீட்டுக்குள்ளே போய் காலை வச்சேன், நிம்மதியை காணோம். ஊழியத்தை முடித்து வெளியே போகிறேன், நிம்மதியை காணோம். பலிபீடத்தை விட்டு வெளியே வருகிறேன், நிம்மதியை காணோம். இளைப்பாறுதலை ஒரு மனுஷனாலும் தக்க வைத்து கொள்ள முடியலை. இன்னைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் இளைப்பாறுதலை மட்டும் நம்மளால் நிரந்தரமாக வச்சுக்கவே முடியாது. காரணம், எல்லாரும் ஒரு நாள் நம்ம விட்டு கடந்து போயிடுவாங்க. எல்லா சூழ்நிலைகளும், நம்மை சந்தோஷம் பண்ண வைக்கிற சூழ்நிலைகளும் ஒரு நாள் நம்மை விட்டு மறைந்து போகும். நம்ம தேடினாலும் நிம்மதியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எதிர்பார்க்காத கடன் பிரச்சனைகள், எதிர்பார்க்காத சரீர பலவீனங்கள், எதிர்பார்க்காத மனுஷனுடைய இருதயத்தில் வருகிற மாற்றங்கள் நம்ம எதிர்பார்த்து நிற்போம். ஒரு நன்மை நடந்துட்டா நல்லா இருக்குமே, ஒரு அற்புதம் நடந்துட்டா நல்லா இருக்குமே. என்னைக்குமே குடிக்கிற புருஷன் இன்னைக்கு குடிக்காமல் வீட்டுக்குள்ளே வந்தால் நிம்மதியாக இருக்குமே. நிம்மதியை தேடுகிற உலகம். இன்னைக்கு நீங்களும் என்ன காரியத்தில் இங்கே உள்ளே வந்து இளைப்பாறுதலை தேடி அமர்ந்திருக்கிறீர்களோ, இயேசு சொல்லுவார், நீ இங்கே உட்கார்ந்து தானே வார்த்தையை கேட்குற, நீ கேட்டு கொண்டிருக்கிற இந்த நேரம் என் சமூகத்தை உனக்கு முன்னாடி நான் அனுப்ப போகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு, நான் போகிறதுக்கு முன்னாடி இயேசுவின் சமூகம் முன்னே போகும். இயேசுவின் சமூகம் என் காலேஜுக்குள்ளே போகும். இயேசுவின் சமூகம் நான் படிக்கிற இடத்துல போகும். இயேசுவின் சமூகம் நான் வேலை செய்கிற பணி ஸ்தலத்துக்குள்ள போகும். இப்போ இப்படி சொல்லட்டுமா, நீங்கள் எப்பவும் போகிற மாதிரி உங்கள் டாக்டர் செக்கப்புக்கு போங்க. ஆனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இயேசுவின் சமூகம் உள்ளே போகும். இயேசுவின் சமூகம் உங்களையும் என்னையும் நிரப்பிட்டா நான் உள்ளே போவேன். டாக்டர்ஸ் பரிசோதித்து சொல்லுவாங்க, உங்களுக்கு இளைப்பாறுதலை இயேசு தந்திருக்கிறார். டாக்டர் என்ன சொல்லுகிறது? இங்கேயே சொல்லி அனுப்புகிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இயேசு இன்னைக்கு மன நிம்மதியை தந்திருக்கிறார். காரணம், அவருக்கு ஆசை இந்த உலக மனுஷன் மாதிரி பேசிட்டு காரியம் முடிஞ்ச உடனே வரட்டுமா. அவருக்கு போக தெரியாது. பலிபீடத்தை விட்டு கீழே இறங்கினா, இப்போ இங்கே தனியுமையாக தான் நிற்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் கூட ஆவியானவர் நிற்கிறார். கீழே இறங்கினாலும் ஆவியானவர் என்னை விட்டு போக மாட்டார். இப்போ எனக்கு ஒரு விசுவாசம், இந்த பிரசன்னம் என் கூட நடந்துக்கிட்டே இருந்தால் எத்தனை பேர் என்னை விட்டு போனா என்ன. இப்போ உங்களுக்கும் சொல்லி அனுப்புகிறேன், இந்த பிரசன்னத்தை மட்டும் இன்னைக்கு உங்கள் மேலே ஒருத்தர் வச்சு அனுப்பிட்டா நீங்கள் நடக்கிற இடமெல்லாம் ஒரு பேர் ஒன்று இப்படி இருக்குது. நான் கேள்விப்பட்டேன், அந்த அம்மாவுக்கு பேரே நிம்மதி. எப்படி? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். அந்த அம்மாவுக்கு பேர் என்ன? உண்மையாகவே இருக்கிறாங்கங்க. அந்த அக்கா தெருவுக்குள்ளே நடந்து போனால் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? டேய் நிம்மதி போதுடா. எப்படி? நிம்மதி போதுடா.
இப்போ எனக்கும் ஒரு ஆசை, நான் இறங்கி கார் எடுத்துகிட்டு போகணும். பார்க்குறவங்கெல்லாம் சொல்லணும், நிம்மதி கார் ஓட்டின்னு போகுதுடா. நல்லா இருக்கா இல்லையா? உங்களை பார்க்குறவங்க சொல்லணும், நிம்மதி போகுதுடா. உங்ககிட்ட சொன்ன பார்த்தீங்களா? நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா. நீங்கள் நடக்கிற இடமெல்லாம் நிம்மதி தங்கி இருக்கணும், இளைப்பாறுதல் தங்கி இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு தேவை நிம்மதி. பிரதர், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன், எல்லாத்தையும் பார்க்கிறேன், ஓடி 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 கர்த்தருக்கு தான் உழைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையின் மத்தியில் நிற்கும்போது என் இளைப்பாறுதலை நான் இழந்துடுறேன். சில மனுஷனுடைய வார்த்தைகள் என்னை வந்து தாக்கும் பொழுது மன நிம்மதியை இழந்து போகிறேன். இந்த மன நிம்மதியை இழக்கும்போது மனுஷன் நிம்மதி வேணும்னு கேட்குறானோ இல்லையோ, ஒரு தனிமையை விரும்புவான். யார் கண்ணுக்கும் படாமல் தனிமையாய் போய் உட்கார்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, யார் கண்ணுக்கும் படாமல் கொஞ்சம் தனிமையாய் போய் உட்கார்ந்து அழுதா நல்லா இருக்குமே. நிறைய பேர் என்கிட்டயே சொல்லுவாங்க, பிரதர் எங்கேயாவது தனிமையாக போய் உட்கார்ந்து மனம் விட்டு அழுதா நல்லா இருக்குன்னு தோணுது. நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் தான் பிரதர், எல்லாரும் என் கூட இருக்கிறாங்க தான் பிரதர், ஆனால் எல்லாரும் இருந்தும் நான் தனிமையையே உணர்கிறேன். ஏன்னு தெரியலை. எனக்கு பீச்சுனா ரொம்ப பிடிக்கும், பீச் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஊர் பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள். அதனால தான் என்னமோ போன மாதம் போக முடியாத என்னை கர்த்தர் இந்த மாதம் கொண்டு போனார். நிம்மதிக்காக நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா. எனக்கு உண்மையாகவே பீச் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஊருன்னு இல்லை, எங்கே பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், அதை பார்த்தாலே என் சிந்தையிலையும் இருதயத்திலையும் என்ன அறியாமல் ஒரு பரவசம். நான் இருதயத்திலேருந்து சொல்லுவேன், ஆண்டவரே உங்கள் படைப்பு எவ்வளோ அழகாக இருக்குது, அதையே நேர்த்தியாக நடத்துக்கிறீங்கன்னா என்னை நேர்த்தியாக நடத்திடுவீங்க. இதனால தான் எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்கிறதையெல்லாம் அப்படியே பார்ப்பேன், அது எல்லை எவ்வளோ தூரம்னு பார்ப்பேன், அது எவ்வளவு தூரம் வருதுன்னு பார்ப்பேன். இதை நான் நினச்சிக்கிட்டே பார்க்குறேன். பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், இம்மட்டும் நில்லு, தாண்டி வான்னு, தாண்டி வராதுன்னு. நான் யோசித்தேன், வர வர நம்ம நிம்மதி வெளியே கேட்குதோ. உங்கள் நிம்மதி அவருக்கு கேட்டுச்சு. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தின் யோசனையை கூட அவர் கேட்குறார். அதை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ண, டெய்லியும் போக முடியாதே. டெய்லியும் பாண்டிச்சேரிக்கு வரவா முடியும்? சென்னையில் எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும், அதுக்குன்னு டெய்லியும் ட்ரெயின் ஏறி போயிட்டு வரவா முடியும்? ஆனால் இப்போ இன்னொன்று சொல்லுவேன், எனக்கு கர்த்தருடைய ஆலயத்தை ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளே போனால் இயேசு இருக்கிறார். இன்னும் சொல்லுவேன், எனக்கு என் ஜப அறை ரொம்ப பிடிக்கும். என் ஜப அறை கதவை பூட்டி நான் தேவ பிரசன்னம் இறங்கினா நான் சொல்லுவேன், நிம்மதி வந்திருக்கிறது. மனுஷன் தேடி திரிய வேண்டிய அவசியம் உண்டு. ஆனால் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை தேடி வந்துட்டல்ல, நான் உன் கூடயே வருவேன். உன் அறை கதவை போட்டு நிம்மதி தங்கி இருக்கும். நீ இந்த ஞாயிறு ஆராதனை சபைக்குள்ளே போ, நிம்மதி உன் கூட நடந்து வர போகிறது. உன்னையும் அறியாமல் துதிக்க வைத்து சொல்ல வைப்பார், சகல காட்டு புஷ்பங்களையும் போஷிக்கிற என் தேவன் என்னையும் போஷிப்பார். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் என்னை போஷிப்பார். இந்த சகல காட்டு புஷ்பங்களையும் நேர்த்தியாய் உருவாக்கினவர், என் பிள்ளைய உருவாக்கினவர் உண்மையானா என் பிள்ளை வாழ்க்கையை அழகாக்குவாரு. என் பிள்ளைய பற்றின இளைப்பாறுதல கர்த்தர் இன்னைக்கு உங்கள் மேல வைப்பாராக. எதுல நிம்மதியை இழந்து இங்க உட்கார்ந்திருக்கிறாய்? நம்ம வெளியே சிரிக்கலாம், அழகா அழகா மனுஷன் பார்க்க வேஷமிட்டு, அழகா மனுஷன் பார்க்க முகத்தில் வேஷமிட்டு சிரித்து கொண்டு உட்காரலாம். ஆனால் ஆவியானவருக்கோ வேஷம் போடுகிறது பிடிக்காது. உள்ளே இருக்கிற இருதயத்தை பார்க்க ரொம்ப பிடிக்கும். உள்ளே இருக்கிற இருதயத்தை பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஒருத்தங்க ரொம்ப என் முன்னாடி சிரித்தாங்க அப்படின்னா நான் அவங்கள நம்பவே மாட்டேன். ஒருத்தங்க என் முன்னாடி ரொம்ப சிரித்தாங்கன்னா நம்பவே மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்லித்தரேனே. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், பிரதர் ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குமா? உள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குமா? இருக்கே, கொஞ்சம் நம்ம பக்கத்தில் உட்காருங்க, நிம்மதி இருக்குது, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. அப்படியே தோள் மேலே கை போட்டு
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். உண்மையாக நல்லா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. மூணாவது கேள்வி, உண்மையாகவே நல்லா இருக்கீங்களா? எல்லாமே சந்திக்கப்பட்டுச்சா? இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்க இந்த உலகத்தில் ஆள் இல்லை. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்க நம்மை விசாரிக்க சில நேரம் யாரும் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் இன்னைக்கு ஆவியானவர் என்ன தெரியுமா செய்ய போகிறாரு? என் சமூகத்தை முன்னே அனுப்புவேன்னு சொன்னல, கட்டாயம் போகும். ஆனால் நீ போகும்போது உன் தோள் மேலே கையை போட்டு, நல்லா இருக்கிறியா? சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? சரியாகவே நீ சாப்பிட்றது இல்லைல்ல? ஒரு மனுஷன் விசாரிக்கிறத விட மேலாய் விசாரிப்பார். அவர் வந்து என் பக்கத்தில் நின்று என்னை விசாரிக்க கூட வேண்டாம், சஞ்சய்னு என் பேரை சொன்னால் கண்ணுலேருந்து தார தாரையாக தண்ணி ஊற்றிரும். அவர் கேட்பார், இப்போவும் பாரமாக இருக்கியா? நான் சொல்லுவேன், நீங்கள் தான் பேரை கூட்டவொடனே கண்ணீராக எல்லாத்தையும் கொட்டிட்டேனே, இப்போ உள்ள என்ன இருக்குது? நிம்மதி வந்திருக்கிறது. இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். இளைப்பாறுதல். நீங்கள் எங்கே தேடி போகலாம்? உங்களுக்கு பிடித்த ஸ்தலத்தை தேடி போகலாம், எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு கூட தேடி போங்களேன். ஆனால் நீங்கள் தேடுகிற நிம்மதி இயேசுவினிடத்தில் மாத்திரமே உண்டு. இன்னும் சத்தத்தை உயர்த்தி கூட சொல்லுவேன், இந்த உலக மனுஷனால் கொடுக்க முடியாத நிம்மதி, எந்த மனுஷர் உருவாக்கினதாலும் கொடுக்க முடியாத நிம்மதி, உங்களையும் என்னையும் உருவாக்கின இயேசுவினிடத்தில் ஒன்று இருக்கிறது. அவர் இளைப்பாறுதலை தருகிறது தேவன். நீங்கள் போகிறதற்கு முன்னமே இன்னைக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளாக அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறேன். இன்னைக்கு என் ஆவியில் நான் உணர்கிறேன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிறீங்களோ, இன்னைக்கு என் கர்த்தர் நீங்கள் போகிறதற்கு முன்னாடி உங்கள் வீட்டில் அவர் சமூகத்தை வைப்பாராக, உங்கள் ஜபாரையில் அவர் சமூகத்தை வைப்பாராக, உங்கள் வேலை ஸ்தலத்தில் சமூகத்தை வைப்பாராக, ஊழிய ஸ்தலத்தில் சமூகத்தை வைப்பாராக. இளைப்பாறுதல் உண்டாவதாக. இளைப்பாறுதலை தருகிற தேவன். இந்த வார்த்தையை மோசே என்கிற ஒரு தீர்க்கனிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், மோசே என்கிற தீர்க்கனுக்கே இளைப்பாறுதல் இல்லை. மோசே என்கிற தீர்க்கனுக்கே இளைப்பாறுதல் இல்லை. கொஞ்சம் ஞானம் யோசிப்பேன். என்னைக்கு ஊழியத்தின் பாதையில் காலை வச்சோமோ, இளைப்பாறுதல் ஜனங்களிடத்தில் அல்ல, இளைப்பாறுதல் சபை மக்களிடத்தில் அல்ல. ஊழியத்தை நம்ம கால் வச்சிட்ட பின்னாடி விசுவாசம் மக்களிடத்தில் இளைப்பாறுதலை எதிர்பார்க்க கூடாது. பாளையத்திற்கு புறம்பே கூடாரத்தை போட்டு தனித்து நிற்கிறார் மோசே. காரணம், கர்த்தர் சொல்கிறார், நான் அந்த ஜனத்தின் மத்தியில் நான் எழுந்தருளினா அவங்க செத்து போயிடுவாங்க. காரணம், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஆனால் மோசேக்கு ஆசை, நீங்கள் முன்னே போகலைன்னா நான் எப்படி போவேன்? நான் போகலைன்னா இந்த ஜனம் எப்படி போகும்? நீங்கள் எங்கள் மத்தியில் இல்லைன்னா நாங்கள் எப்படி ஆண்டவரே நடப்போம்? நீங்கள் எங்கள் கூட இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்துவோம்? நீங்கள் எங்கள் கூட இல்லைன்னா என் சரீரத்தில் அந்த பலவீனம் எப்படி மாறும்? நம்முடைய கேள்விகள். நீங்கள் என் கூட இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் கேட்பார், கொஞ்சம் கீழ்ப்படியலாம்ல, கொஞ்சம் கீழ்ப்படியலாம்ல. ஆண்டவருக்கும் ஆசை நம்ம மத்தியிலேயே தங்கி இருக்கணும். மோசே என்கிற தீர்க்கதரிசிக்கும் ஆசை, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஏன் கூட பேசுகிறாரோ இல்லையோ, இந்த ஜனத்தின் மத்தியில் தங்கி இருக்கணும். நல்ல ஊழியக்காரன். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், ஜனத்தின் மத்தியில் நான் இருக்க மாட்டேன். அவர்கள் என்னை முறுமுறுக்கிறார்கள், பரிசோதித்து பார்க்கிறார்கள். உன்னை நான் அபிஷேகம் பண்ணேன், உன்னை நான் எழுப்பினேன், ஆனால் அவங்க உன்னை புரிஞ்சிக்கலையே, ஏன் இருதயம் காயப்படுகிறது. இப்போ இப்படியும் சொல்லுவேன், இந்த பாண்டிச்சேரி ஊழியத்திற்கு இந்த மோசையை எழுப்பினவர் கர்த்தர். அல்லேலூயா. இவங்களை யார் புரிஞ்சிக்காமல் போனாலும் அவர் இருதயம் கஷ்டப்பட தான் செய்யும். அல்லேலூயா. இந்த கனமான ஊழியத்திற்கு ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிறவர் கர்த்தர். அப்போ கர்த்தர் அவனோடு பேசுகிறார் என்றால் சில நேரம் ஜனங்க கொஞ்சம் காதை கொடுத்து கேட்டு தான் ஆகணும். மாம்சமாக பேசுகிறவங்க சத்தத்தை தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. நானே சொல்லுவேன், ஆவியானவர் பேசினால் செவி கொடுத்து கேளுங்க. இந்த மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார், இந்த சிஸ்டரோடு கர்த்தர் இருக்கிறார், இந்த தேவ மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார், ஊழியம் செய்கிறவங்களோடு கர்த்தர் இருக்கிறார். இப்போ மோசேக்கு ஆசை, ஆண்டவரே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் முன்னே என் தூதனை அனுப்புவேன், அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் நான் இருக்க மாட்டேன்.
ஆனால் மோசேக்கு ஆசை, தூதனெல்லாம் அனுப்பாதீங்கப்பா, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. இப்போ கர்த்தர் இப்போ இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாத நிமித்தம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் பாளையத்திற்கு வெளியே போடுகிறான். கீழ்ப்படுகிற ஜனங்கள் மட்டும் பாளையத்திற்கு அந்த புறம்பே வந்து அந்த கூடாரத்திற்கிட்ட போய் கர்த்தர் சத்தத்தை கேட்கிறார்கள். கீழ்ப்படியாதவர்களுக்கும் கீழ்ப்படுகிறவர்களுக்கும் வித்தியாசம் வருகிறது. ஆனால் மோசேக்கோ ஆசை, நீங்கள் எனக்கு முன்னாடி போகலை, நான் போகவே மாட்டேன். நீங்கள் எனக்கு முன்னாடி போகலைன்னா நான் போகவே மாட்டேன். மோசேக்கு ஆசை, ஆண்டவரே நீங்கள் தான் என்னை அழைச்சிங்க, ஆனால் என் கூட யார் வருவார்னு நீங்கள் சொல்லலை. நான் கேட்டேன், ஆரோன் வருவானா கேட்டேன், என் மேலே கோபப்பட்டீங்க. நான் சொல்லட்டுமா, கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டாரானால் சில நேரம் தனிமைப்படுத்தி தான் தெரிந்து கொள்ளுகிறார். என் கூட 5 பேர் நிற்கிறாங்க ஆண்டவரே, நாங்கள் 5 பேரும் சேர்ந்து கட்டுறோம். கர்த்தர் சொல்லுவார், கட்டு, ஆனால் என்னை முகமாய் தரிசிக்கும்படிக்கு உன் ஒருத்தனுக்கு தான் அனுமதி. என் இளைப்பாறுதலை சுமந்து கொண்டு போய் ஜனங்கள் மேலே வைக்க உன் ஒருத்தனுக்கு தான் அனுமதி. நான் அதனாலேயே இந்த ஊழியத்தின் பாதையில் அதிகமாய் நான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே நான் தனித்திருந்தாலும் உமது பிரசன்னம் என்னை சூழ்ந்திருக்கட்டும். உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறேன், எந்த மனுஷ தயவும் நம்மை மன நிம்மதியோடு வாழவே வைக்காது. தேவைதான், மனுஷ தயவு தேவைதான். சில நேரம் நம்முடைய அக்கம் பக்கம் இருக்கிற இடத்துல அந்த அன்பு தேவைதான். ஆனால் மன நிம்மதி கெடுக்காமல் இருக்கிற வரைக்கும் தேவைதான். உங்கள் சமாதானம் கெடுக்காமல் இருக்கிற வரைக்கும் தேவைதான். உங்களுக்கு தெரியும், சில நேரம் இவர்களால் நம்ம மன நிம்மதி கெடுதுன்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சும் நம்ம அவங்க சமூகத்தில் இருக்கிறோம். அதனால தான் நமக்கு இளைப்பாறுதல் இன்னும் வரலை. இப்போ மோசேக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலேயே கூடாரம் போட்டால் தேவன் இறங்குவார். இறங்கினா கீழ்ப்படியாத ஜனங்கள் சங்காரமாயிருவாங்க. கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் பாளையத்துக்கு வெளியே போடுகிறேன், கீழ்ப்படுகிறவன் மட்டும் உள்ள வரட்டும். இப்போ தேவன் பேச, இப்போ தேவன் மோசேயின் இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு இங்கே உள்ளே வந்திருக்கிற மோசேக்களே, என் தேவன் உங்கள் இருதயத்தை பார்த்திருக்கிறார். உங்களுக்கு ஆசை அதுதானே, எந்த மனுஷனை என்னை நடத்தக்கூடாது. நானும் சொல்லுவேன், எந்த மனுஷனை என்னை நடத்தக்கூடாது. தூதர்கள் கூட எனக்கு முன்னே போயிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு முன்னே இனி நடந்தா உங்கள் சமூகம் மட்டும்தான் நடக்கணும், உங்கள் சமூகம் மட்டும்தான் நடக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் வைராக்கியத்தோடு சொல்ல போகிறீங்க, இந்த இடத்தை விட்டு நான் போனால் உங்கள் சமூகம் எனக்கு முன்னாடி செல்லணும், என் இருதயமெல்லாம் இளைப்பாறுதலோடு இருக்கணும். இந்த மோசேயின் இருதயத்தை கர்த்தர் பார்த்துட்டாரு. இப்போ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அதற்கு என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். ஜனக்கூட்டத்தோடு வராது மோசே, உனக்கு முன்னாடி நான் உன்னை நம்பி என் பிரசன்னத்தை தருகிறேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷம், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனையும் நம்பி கர்த்தர் சமூகத்தை தராரோ இல்லையோ, பிரசன்னத்தை தராரோ இல்லையோ, என்ன நோக்கத்திற்காக இன்றைக்கி என் கர்த்தர் உங்களை உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சாரோ தெரியாது. ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நம்பி, என் அன்பு சகோதரா சகோதரி, உங்களை நம்பி அவர் சமூகத்தை தருகிறாரா. இப்போ நான் நிற்பேன், நான் நடந்தால் எனக்கு முன்னாடி தேவ சமூகம் நடக்கும். நான் நடக்க பின்னே ஜனக்கூட்டம் நடக்கும். இப்போ எனக்கும் இளைப்பாறுதல், என்னை பின்தொடர்கிற ஜனத்திற்கும் இளைப்பாறுதல், உங்களுக்கும் இளைப்பாறுதல், உங்களை பின்பற்றுகிற உங்கள் குடும்பத்தின் மக்களுக்கும் இளைப்பாறுதல். நீங்கள் எங்கே பணி செய்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல என் கர்த்தர் உங்கள் நிமித்தம் ஒரு மன நிம்மதியை கட்டளையிடுவாராக. நான் வேலை செய்த ஸ்தலத்தில் என் கூட பணியாற்றின ஒரு சகோதரிக்கு என்னை பற்றின ஒரு பெயரே அதுதான். சஞ்சய் வரான்னு சொல்ல மாட்டாங்க, நிம்மதி வருதுன்னு சொல்லுவாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, நம்ம ஆவியானவருக்கு தான், உள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு வெளியே நிற்கிறவன் ஹார்ட்லேயே கண்ணு. நம்ம வெளியில் இருக்கிறத பார்க்குறோம், உள்ளே இருக்கிறது தான் அந்த அம்மாக்குள்ளே இருக்கிறத, அந்த அண்ணாக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டார்ல. இப்போ என் ஆஃபீஸ்க்குள்ளே நான் போகும்போதே அவங்க இப்படி பார்ப்பாங்க, வந்துட்டியா அப்படின்னு. நான் பார்ப்பேன், இன்னும் கம்ப்யூட்டர் கூட ஆன் பண்ணலை, அதுக்குள்ளேயா வந்துட்டியான்னு கேட்பேன். ஒரு 5 நிமிஷம் லாகின் பண்ணிவிட்டு அட்டண்டன்ஸை ஆன் பண்ணிவிட்டு வரேன். அந்த அம்மாவுக்கு ஆசை, என் கூட கொஞ்சம் பேசுனா நிம்மதி போயிடும்.
கவலைப்படாதீங்க, என்னை விட பெரியவங்க அக்கா. ஆமீன். அப்புறம் வீடியோ வேறு ரெக்கார்ட் ஆகுதா, ஊழியக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். சஞ்சய் பிரதர் பாரு, பொம்பளை உள்ளையோடு பேசுகிறாராம், அவருக்கு அதுதான் நிம்மதி போல். எனக்கு யார் கூட பேசினாலும் நிம்மதி உண்மையாகவே வர மாட்டேங்குது. அவர் கூட பேசினா ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். உண்மையாக சொல்லட்டுமா, இந்த பலிபீடத்தில் உண்மையாக நிம்மதியோடு நின்று கொண்டு இருக்கிறேன். காரணம், தேவ பிரசன்னம் என்னை சூழ்ந்திருக்கிறது. நான் போய் இப்படி உட்காருவேன், லாகின் பண்ணுவேன், லாகின் பண்ணி என் கை எடுத்துகிட்டு தண்ணி பாட்டில் பிடிக்கலான்னு இப்படி எழுவேன். கொஞ்சம் உங்ககிட்ட பேசட்டுமான்னாங்க. கொஞ்ச நேரம் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. இப்போ தண்ணி பிடிச்சிட்டு வந்தோம்ல, இப்போ டிஃபன் சாப்பிடணும். ஆஃபீஸில் டிஃபன் டைம், நமக்கு வேறு பசி தாங்க முடியாதா? அக்கா இன்னும் கோச்சிக்காது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன். இப்போ டிஃபன் சாப்பிட்ட உடனே அட்லீஸ்ட் கொஞ்ச நேரத்துக்காவது வேலை செய்யணுமா? அக்கா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இந்த 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வந்துடுறேன். அடுத்த 10ஆவது நிமிஷத்தில் சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்னக்கா ஏதோ பேசணும்னு சொன்னியே, உன் கூட இனிமேல் பேசவே மாட்டேன். எனக்கும் அதானே ஆசை, நீ என் கூட பேசக்கூடாதுன்னு தானே ஆசை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஆவியானவரே எதையோ பேச வருகிறாங்க, உள்ளே இருக்கிறத நீர் அறிவீர். நான் போயிட்டு வருகிறதுக்குள்ளே நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருக்கிற உங்கள் சமூகம் மன நிம்மதியை கொடுக்கணும். இப்போ இன்னும் புரிய வச்சுட்டுமா, நான் இல்லைனாலும் சஞ்சய் இல்லைனாலும் அவன் இருக்கிற இடத்துல அவன் பெயரை சொல்லி சமூகம் நிற்கணும். மோசே மலையின் மேலே ஜபத்தில் நின்னாலும் கீழே ஜனக்கூட்டத்தை சமூகம் விசாரித்து கொண்டே இருக்கும். ஜனக்கூட்டத்தை சமூகம் விசாரித்து கொண்டே மேலே ரிப்போர்ட் பண்ணோம். மோசே கீழே ஜனத்தை விட்டு வந்திருக்கிறல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? தன்னை கெடுத்து கொண்டார்கள். மோசேக்கு புரியல, ஆண்டவரே நானும் மேலே இருக்கிறேன், நீங்களும் மேலே இருக்கிறீங்க, கீழே நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆண்டவர் சொல்லுவார், நீ மேலே வந்த, நானும் மேலே இருக்கிறேன், ஆனால் உனக்காக ஒரு சமூகத்தை வச்சேன் பார்த்தியா, அதை உன் ஜனக்கூட்டத்தின் மத்தியில் வச்சுருக்கிறேன். அது விசாரிச்சுக்கிட்டே இருக்கும், அது உன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுதோ அதையெல்லாம் நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ இப்படி சொல்லட்டுமா, நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போனாலும் உங்கள் பிள்ளையின் மேலே தேவ சமூகம் தங்கி இருக்கட்டும். நீங்கள் எங்கே இருந்தாலும் இல்லாமல் போனாலும் தேவ சமூகம் உங்கள் பிள்ளையின் மேலே இருந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்கள் சொல்லுவீங்க, பிரதர் நான் வேலையில் தான் இருக்கிறேன், ஆனால் என் பிள்ளைய பற்றின பயம் எனக்கு இல்லவே இல்லை. என் பிள்ளைய தேவ சமூகம் சூழ்ந்திருக்கிறது. நான் எங்கேயோ இருக்கிறேன், என் பிள்ளை காலேஜில் இருக்குது, வேலையில் இருக்குது, நான் பயப்படவே மாட்டேன். தேவ சமூகம் சூழ்ந்திருக்கிறது, நான் நிம்மதியாக இருப்பேன், நான் நிம்மதியாக இருப்பேன். இப்போ எத்தனை பேர் 2 கையை உயர்த்தி இப்போ கேட்க போகிறீங்க, ஆண்டவரே நான் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், நான் பார்த்தாலும் பார்க்காமல் போனாலும் என் ஊழியத்தில் உங்கள் சமூகம் இருக்கணும், என் பிள்ளைங்க மேலே உங்கள் சமூகம் இருக்கணும், என் வாழ்க்கையில் உங்கள் சமூகம் இருக்கணும், என் புருஷன் மேலே உங்கள் சமூகம் இருக்கணும். நான் எல்லாரையும் இழந்து தவிக்கிறேனே, இவங்கெல்லாம் என் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேனே, நான் இங்கே இருக்கிறேன், அவர்களோ தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள்னு என் இருதயம் துடிக்கிறத நீர் மறக்கலையே. உங்கள் சமூகத்தை கொஞ்சம் வச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு மன நிம்மதி தேவை, எனக்கு ஒரு மன நிம்மதி தேவை. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போகிறீர்களோ, இந்த நேரத்தில் கர்த்தர் அவர் சமூகத்தை உங்கள் மேலே வைப்பாராக. இன்னைக்கு உண்மையாய் கேட்கிற உங்கள் மேலே ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, உங்கள் வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக, இலை பாறுதலை என் கர்த்தர் கட்டளையிடுவாராக. வேகமாய் நான் பேசி இன்னும் வார்த்தையை முடிச்சிருவேன், திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்திலே இரக்கம் பெற்று இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன்னு சொல்லலை,
ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். இப்போ திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இப்போ இங்க போராடுகிறது யாருன்னா யாக்கோபு. ஆனால் கர்த்தர் எரேமியால சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். நான் யோசிக்கிறேன், இன்னைக்கு நீங்களும் இங்கே யாக்கோபை போல தான் அமர்ந்திருக்கிறீங்க. ஏன்னு புரிய வச்சுறேன். யாக்கோபு நல்ல கூடாரவாசி. அவன் வேட்டையில் வல்லவன் அல்ல, கூடாரவாசி. அதில் அவன் திறமசாலி தான். சில நேரம் நமக்கு இருக்கிற பயம், ஈசாக்கு கேட்டால் சொல்லுவார், ஏசாவை நம்பிடலாம், ஆனால் யாக்கோபை நம்ப முடியாது. ஏசாவை நினச்சா எனக்கு மன நிம்மதியாக இருக்குது, ஆனால் யாக்கோபை நினச்சா எனக்கு மன நிம்மதியே வரமாட்டேங்குது. ரெபேக்கா கிட்ட போய் கேட்டால், நிம்மதியாக இருக்கிறியாமா? நிம்மதியாக தான் இருக்கிறேன், ஆனால் ஏசா எப்படியாவது பிழைச்சிக்குவான். ஆனால் யாக்கோபு கூடாரவாசி. அவன் பிறந்தலேருந்து என்னை பிடிச்சிக்கிட்டே நடந்துட்டான். இப்போ அவனை தனியாக வெளியே விட்டால் வாழுவானான்னு தெரியலை. நிம்மதி போகுது, இளைப்பாறுதல் இல்லை. யாக்கோபை பற்றின நம்பிக்கை தாயும் தகப்பனுக்கும் கிடையாது. காரணம், அவன் நல்ல கூடாரவாசி. சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கியாச்சு, அப்பாவுக்கு முன்னாடி போய் பொய் சொல்லியாச்சு, நான் ஏசா வந்திருக்கிறேன். காரணம், அம்மாவுக்கு பயம், இந்த பிள்ளை வாழாமல் போயிட்டா என்ன செய்ய. அதனால் நீ போய் அப்பா கிட்ட நான் தான் ஏசா வந்திருக்கிறேன்னு சொல்லு. ஒருவேளை அப்பா உன்னை ஆசீர்வதிச்சா, நீ ஆசீர்வதிக்கிறத பார்த்து அம்மா நான் மன நிம்மதியாக இருந்துருவேன், நான் இளைப்பாறுதலோடு செத்துருவேன், நான் மன நிம்மதியோட இளைப்பாறுதலோடு என் கண்ணை மூடிடுவேன். இது தான் என் ஆசை. அப்படியே யாக்கோபு செய்ய ஈசாக்கு இடத்தில் போய் சொல்லுகிறார், நான் வந்திருக்கிறேன், ஏசா வந்திருக்கிறேன். தகப்பனும் ஏமாந்து போய் ஆசீர்வதிக்க, சேஷ்டபுத்திர பாகம், தகப்பனுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் இப்போ வனாந்திரத்தில் இரக்கத்தின் நிமித்தம் படுத்திருக்கிறான். பட்டயத்திற்கு தப்பியாச்சு, ஏசாவின் பட்டயத்திற்கு தப்பியாச்சு. சில நேரம் மனுஷனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் பட்டயத்தை போல நிற்கிறது. யாக்கோபே, உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரம் மனுஷனுடைய வார்த்தைகள் பட்டயத்தை போல உன்னை குற்றி கொண்டிருக்கிறது. சில நேரம் யாக்கோபே, உன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் பட்டயத்தை போல உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுவார், பட்டயத்திற்கு உன்னை தப்ப பண்ணுவேன். ஆனால் நீ தனிமையாக நிற்கிறியே, நீ இப்போ தனிமையாக நிற்கிறல்ல, உனக்கு ஒரு இரக்கத்தை கொடுக்குறேன். ஆனால் நிம்மதி வேணும்ல, நிம்மதி வேணும்ல. யாக்கோபே, உனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும்ல. பட்டயத்திற்கு தப்பி வனாந்திரத்தில் இரக்கம் பெற்று லாபான் வீட்டுக்குள்ளே போயாச்சு. ஆனால் இன்னும் இளைப்பாறுதல் வரலை. இந்த ரெண்டோடு போய் லாபான் வீட்டில் இருக்கிறார். 20 வருஷம் உழைக்கிறாரு, சம்பளம் மாறுது, 10 முறை சம்பளம் மாறுது. குளிரும் பனியும் சரீரத்தை சேதப்படுத்துகிறது. இப்போ மாமா தயவுலையும் வாழ்ந்தாச்சு. இப்போ கர்த்தர் ஒருவர் வாக்கு பண்ணினாரே, தனிமையில் வனாந்திரத்தில் வாக்கு பண்ணினாரே, ஏல் பெத்தேலில் வாக்கு பண்ணினாரே, உன்னை திரும்ப கொண்டு வருவேன். அதே தெய்வம் தான் இன்னைக்கு மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறாரு. நீ எங்கே வேணாலும் ஓடி போகலாம், உன்னை திரும்ப கொண்டு வருவேன். அதே தெய்வம் தான் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் உங்கள் மத்தியில் நின்று சொல்லுகிறாரு, நீ புறப்பட வேண்டிய நேரம் வந்தாச்சு. எந்த மனுஷ தயவும் இல்லாமல் நீ ஏன் தயவில் வாழுகிற டைம் வந்தாச்சு. எந்த மனுஷன் காலையும் பிடிக்காம ஏன் காலை பிடிக்கிற டைம் வந்தாச்சு. யாக்கோபே, நீ கூடாரவாசியாக இருந்த, உங்கள் அம்மா காலை பிடிச்ச. யாக்கோபே, நீ கூடாரவாசியிலேருந்து வெளியே வந்த, லாபான் காலை பிடிச்ச. இப்போ எல்லார் காலையும் விட்டுடு. இப்போ டைம் வந்துருச்சு. இரக்கம் பெருமடிக்கல்ல, பட்டயத்திற்கு தப்பு மடிக்கல்ல, இளைப்பாறுதலை பெருமடிக்கு நீ ஏன் காலை பிடிக்கிற டைம் வந்துருச்சு. இப்போ கர்த்தர் 2 பரிவாரத்தோடு வெளியே அனுப்ப
இப்போ தான் யாக்கோபுக்கு மன நிம்மதி கெடுது. என்னைக்கோ செஞ்ச ஒரு தப்பு ரெடியாக நிற்குது என் ஜீவனை எடுக்க. சில நேரம் நாம் செய்கிற தவறு, நாம் அறியாமல் யோசிக்காமல் எடுக்கிற முடிவுகள், என்னைக்கோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில அந்தரங்க பாவங்களை விட்டு நாம் வெளியே வந்தாலும் மன நிம்மதியை கெடுக்கும்படிக்கு அது நம்மோடு போராடி கொண்டே இருக்கிறது. நாம் அந்த சூழ்நிலைகளை விட்டு வெளியே வந்தாலும் மனுஷனுடைய வார்த்தைகள் சில நேரம் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து வந்து பட்டயத்தை போல குத்தி 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 மன நிம்மதியை கெடுத்து சொல்லும், நீ எல்லாம் வாழவே தகுதி இல்லாதவன், முடிஞ்சா நீயே செத்துரு. நம்முடைய இருதயம் சொல்லும், முடிஞ்சா நீயே செத்துரு. மன நிம்மதி போகுது. இப்போ அடி எடுத்து வைக்க வைக்க ஒரு பக்கம் கர்த்தர் மேலே நம்பிக்கை தான். யாக்கோபுக்கு ஒரு பக்கம் கர்த்தர் மேலே நம்பிக்கை தான். ஆனால் மறுபக்கம் ஏசா எதிரில் வந்தால் என்ன ஆவேன், நான் செத்தா பரவாயில்ல, ஆனால் தேவன் தந்த 2 பரிவாரம் இருக்கேன், மனைவிகள் இருக்கிறாங்க, பிள்ளை இருக்கிறாங்க. ஆண்டவரே நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் என் பிள்ளை வாழ்ந்திருக்கணும். உங்களை நிறைய பேருடைய ஜெபமே தானே, நான் செத்தாலும் பரவாயில்ல ஊழியம் நடக்கணும், நான் செத்தாலும் பரவாயில்ல என் பிள்ளை பழச்சிருக்கணும், நான் செத்தாலும் பரவாயில்ல நீ தந்த பரிவாரங்கள் வாழ்ந்திருக்கணும். கர்த்தர் பார்ப்பார், யாக்கோபே அதை கொடுத்து உன்னை அழைச்சனா இல்லை உன்னை அழைச்சி அதை கொடுத்தனா? நான் கேட்கல. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், அதை கொடுத்து உன்னை அழைச்சனா இல்லை உன்னை அழைச்சிட்டு இதெல்லாம் கொடுத்தனா? அப்புறம் எப்படி நீ கேட்கலாம், நான் கூட சாகுறேன் ஆனால் அவைகளெல்லாம் பிழைத்திருக்கணும், எப்படி நீ கேட்கலாம்? பயம், பயத்தின் உச்சம், என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்போ யாக்கோபு ஒரு ஞானமாய் ஒரு காரியத்தை செய்கிறார். எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு பிந்தி தனித்திருக்கிறான். மோசே பாளையத்திற்கு வெளியே தனித்திருக்கிறார், இங்கே யாக்கோபு அக்கறைக்கு முன்னே தனித்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறேன், உங்கள் பரிவாரங்களோடு நீங்கள் இருக்கிறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் இளைப்பாறுதல் இயேசுவோடு இருந்தாதான். இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்னும் சத்தமா, இன்னும் நல்லா சத்தமா. ஐயா அப்புறம் கொடுத்துக்கலாம் ஐயா, நானே இளைப்பாறுதல் இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கேன், அப்புறம் கொடுத்துக்கலாம். யாக்கோபு பாளையத்திற்கு வெளியே தனித்திருக்கிறான். இப்போ யாக்கோபுக்கு பயம், அக்கரையில் காலை வச்சுட்டா ஏசா கொன்று போட்டுருவான். என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க என் மனைவிங்க என் கண்ணு முன்னாடி என் உயிர் துடிக்க துடிக்க எல்லாத்தையும் சங்காரமாக்கிடுவான். இப்போ எனக்கு ஒரு நிம்மதி வேணும். அதை தான் போய் இப்போ ஆண்டவரிடத்தில் கேட்குற, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவே விட மாட்டேன். அன்னைக்கு மோசே கேட்டுட்டாரு, நீர் எனக்கு முன்னே போகலை, நான் போக மாட்டேன். இப்போ யாக்கோபு கேட்குறாரு, நீங்கள் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய என் அம்மா ஆசீர்வாதம் எனக்கு மன நிம்மதியை தராது, என் அண்ணன் சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு மன நிம்மதியை தராது. நான் வெளியே வனாந்திரத்தில் வந்துட்டேன், தரிசனத்தை தூதர்களை பார்த்துட்டேன். நான் மறுபடியும் சொல்லுவேன், தூதர்கள் உங்களையும் என்னையும் உருவாக்கலை, தூதர்கள் தேவ வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். எனக்கு அப்படி தான், நான் ஆண்டவரிடத்தில் சில நேரம் அப்படி தான் கேட்பேன், ஆண்டவரே தூதர்கள் உங்கள் வார்த்தையை கொடுத்தாங்க, ஆனால் நிம்மதியை நீங்கள் தாங்க. ஊழியத்துக்கு போகிறேன், முன்னே தூதர்கள் போகிறாங்களே இல்லையோ, உங்கள் சமூகம் போகணும். நான் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படியும் கேட்பேன், யாரும் கோச்சிட்டு ஆண்டோட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஆண்டவரே நான் கார் டிரைவ் பண்ணால் உங்கள் சமூகம் என் பக்கத்தில் உட்காந்துருக்கட்டும். ஒருத்தர் ஆமேன்னு சொன்னீங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ பொறாமையாக பார்க்குறீங்க? ஏசப்பா இவங்களும் பைக்கில் தனியாக போனால் சமூகம் கூட போங்க, இப்போயாவது ஆமேன்னு இருக்கா? பார்த்தீங்களா? ஏசப்பா மன நிம்மதியை தாங்க ஆண்டவரே, உங்களை நம்பி தானே நானும் பேசுகிறேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா, இன்னும் நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா. உங்கள் தனிமையில் தேவ சமூகம் தங்கியிருப்பதாக. இப்போ யாக்கோபு போராடுகிறான், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம்லாம் என் மன நிம்மதியை கெடுத்துருச்சு. 2 பரிவாரத்தோடு புறப்பட்டேன் தான், பாதி வழியிலே லாபான் வந்தானே, பாதி வழியிலே லாபான் வந்தானே. கர்த்தர் மட்டும் லாபானை எச்சரிக்கலை, இருந்ததையும் பிடுங்கிட்டு போயிருப்பார். கர்த்தர் எச்சரித்து காப்பாற்றுகிறார். வனாந்திரத்தில் இரக்கம் கிடைக்கிறது. ஆனால் உண்மையாகவே இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை தெரியுமா? ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு, நிரந்தரமான ஒரு விடுதலை,
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் டெம்பரவரியாக எல்லாம் இருக்கிற வரைக்கும் நிம்மதி இருக்கவே இருக்காது. இந்த பிரச்சனைக்கு என்னைக்கு முடிவு, இந்த போராட்டத்திற்கு என்னைக்கு முடிவு, என் வாழ்க்கைக்கு என்னைக்கு முடிவு? ஒரு நிரந்தரமான பதிலை எதிர்பார்க்கிறான் மனுஷன். அவன் தேடின நிரந்தரமான பதிலை கர்த்தர் அன்னைக்கு அவர் பாதத்திலேயே கொடுக்கிறாரு. நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல், நீ இஸ்ரவேல். இன்னைக்கு அமர்ந்திருந்து இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் இனி யாக்கோபு அல்ல, நீங்கள் இஸ்ரவேல். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் சொல்லுவார், நான் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோட கைகளை உயர்த்தி கேட்க போறீங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிக. நான் யாக்கோபா வாழ ஆசைப்படலப்பா, நான் ஏமாற்றுக்காரனாய் வாழ ஆசைப்படலை. கண்களை மூடி இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் பாதத்தை பிடிக்க போகிறீங்க? கண்களை மூடி இன்னைக்கு சர்வ வல்லவர் இங்கே இறங்கி நின்றிருக்கிற நேரம். முடியுமானால் எழுந்து நின்று இன்னைக்கு நீங்கள் கர்த்தரோடு போராடுகிற நேரம், சர்வ வல்லவருடைய பாதத்தை பிடிக்கிற நேரம். இன்னைக்கு அவர் பாதத்தை பிடிச்சிட்டா மன நிம்மதி உண்டு. இன்னைக்கு நீ யாரையும் பார்க்காத மகளே, நீ யாரையும் பார்க்காதீங்க அண்ணா, இன்னைக்கு நம்ம யாரையும் பார்க்க விடலை. இன்னைக்கு நீங்கள் முழங்கால் போட்டா உனக்காக ஒருவர் வர காத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் அளவில்லாத தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டு நிற்கிறேன். அளவில்லாத தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு நிற்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே நீங்க இங்கிருந்து என்னை அனுப்பிடாதீங்க, நீங்க எனக்கு முன்னாடி போகணும், என் வீட்டின் பிரச்சனை மாறணும், என் தேவை மாறணும், கண்ணீர் மாறணும், இதையெல்லாம் நான் போனா மாறாது. ஆனா உங்க சமூகம் போயிட்டா, உங்க பிரச்சனை உள்ளே போயிட்டா எனக்கு இளைப்பாறுதல் வரும்ல. என் வீட்டில் இருக்கிறவங்க கீழ்ப்படியலை தான்ப்பா, என் புருஷன் கீழ்ப்படியலை தான்ப்பா. ஆனால் மோசைய போல நான் உண்மையா இருக்கிறல்ல, உங்க வீட்டில் எங்கேயும் உண்மையா இருக்கிறல்ல. நான் எவ்வளவு கீழ்ப்படுகிறேன் தெரியல, ஆனால் கொஞ்சமாச்சும் கீழ்ப்படுகிறல்ல. அன்னைக்கு மோசைய நினைச்சவரு என்ன நினைச்சிருங்கப்பா, கொஞ்சம் என்ன நினைச்சிருங்கப்பா, கொஞ்சம் என்ன நினைச்சிருங்கப்பா. நீ கேளு மகளே, கொஞ்சம் என்ன நினைச்சிருங்க, உங்க சமூகத்தை மட்டும் தந்துருங்க, நான் நிம்மதியா வாழ்ந்துருவேன். என் கண்ணு பார்க்கவே எல்லாத்தையும் இழக்கிறேனேப்பா, என் கண்ணு பார்க்கவே என் பிள்ளையுடைய வாழ்க்கையை இழக்கிறேனே, என் கண்ணு பார்க்கவே என் புருஷன் வாழ்க்கையை இழக்கிறேனே. நீ தான் அந்த யாக்கோபு, நீங்கள் தான் அந்த யாக்கோபு, நீங்கள் தான் அந்த யாக்கோபு. எனக்கு வந்திருக்கிற இந்த சரீர பலவீனம், எனக்கு வந்த இந்த சுகவீனத்தின் நிமித்தம் என் மன நிம்மதியை நான் என் கண்ணு முன்னாடியே இழக்கிறேனே. நீ தான் அந்த யாக்கோபு. இப்போ நீங்கள் இந்த கூட்டத்தில் சஞ்சய் பிரதரை தேடி போனால் நிம்மதி இல்லை, இயேசுவை தேடி வந்திருக்கிறாய். ஓ ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் எனக்கு கட்டளையிட சொல்கிறார், யார் யார் உண்மையா பிரதர்? இப்போ எல்லாரும் கைகளை கீழே வச்சுக்கோங்களேன். இப்போ ஆவியானவர் எனக்கு இப்படி சொல்லுகிறார், உனக்கு இளைப்பாறுதல் வேணும்னா, உனக்கு ஒரு மன நிம்மதி வேணும்னா, இப்போது நீங்கள் மாத்திரம் இந்த பலிபீடத்துக்கு முன்னாடி வந்து முழங்கால் போடுங்க சீக்கிரம். இன்னைக்கு ஆவியானவர் இதை சொல்லுகிறார். நான் கை வைக்க மாட்டேன், இன்னைக்கு உன்னிடத்தில் போராடலாம் மாட்டேன். இந்த பலிபீடத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார்.